ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கோவிலூர் ரசாயன ஆலையை மூடக்கோரி காரைக்குடியில் பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு. போக்குவரத்து தொழில் வளர்ச்சியடைய டீசல் விலையை குறைக்க வேண்டும் என சரக்குந்து உரிமையாளர்கள் வலியுறுத்தல். ஆங்கிலத்தில் தீர்ப்பு எழுதியதற்காக வாழ்நாள் சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரிய மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. முதலமைச்சரை சந்தித்து பேச அனுமதி கிடைப்பதில்லை என பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் புகார். சட்டத்துக்கு புறம்பாக கட்சியிலிருந்து நீக்கியதாக சரத்குமார் மீது எர்ணாவூர் நாராயணன் குற்றச்சாட்டு. ஊதிய உயர்வு கோரி திருவண்ணாமலை அரசு கல்லூரி விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். திருச்சி மணப்பாறை இடையே 2வது அகல இருப்பு பாதை பாதுகாப்பு ஆணையர் சதீஷ்குமார் ஆய்வு. திருவள்ளூர் அருகே கூலி தொழிலாளி கொலை வழக்கில் காவல்துறையை கண்டித்து போராட்டம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இலைக்கருகள் நோயால் 60 ஏக்கர் வாழை பாதிப்பு, இழப்பீடு வழங்க கோரிக்கை. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ், ஃபெடரரை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் ஜோகோவிச். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.